பொதுவாக மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அள்ளி கொடுத்துட்ருக்கு அப்படின்னா மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சரியாக பிடிச்சிக்கிட்டோமா, புரிஞ்சுக்கிட்டோமா மாறுதுன்னா நீர் தத்துவம், கிரகங்கள் தத்துவம்லாம் பார்க்கணும். அவர் ஒரு டைம் போய்ட்டா சக்ஸஸ் ஆயிரும். அப்போ உடனே குருபலன் வந்தால் திரும்ப நடந்துருமா அப்படின்னு பார்த்தா 60 வயசாக்காரங்களுக்கும் குருபலன் இருக்குது. பிறந்த குழந்தைக்கு வளர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி. இல்லை வண்டி வாகனம், ஜென்ஸாக இருந்தால் வண்டி வாகனம், ஒரு டூர் போயிட்டு வரோம் லாங். ராசிக்கு 10ஆம் அதிபதி சனி வக்ரம் பெற்று 9க்கு செல்லும் பொழுது தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படும். அப்போ கோயில் குலத்துக்கு முன்னின்று செய்யக்கூடிய அம்சம் உண்டு. ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டான மகாளா அமாவாசை யோகமும் புத ஆதித்ய யோகம் செய்யும் அற்புதங்கள் என்னன்னு. பொதுவாக மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அள்ளி கொடுத்துட்ருக்கு அப்படின்னா மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சரியாக பிடிச்சிக்கிட்டோமா, புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிறது தான். இறைவன் ஒரு கதவை ஓப்பன் பண்ணி கொடுக்குறார், வேகப்படுத்துங்கள்னு. அதை பற்றி தெளிவாக பேசுவோம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஜெயிக்கிற ராசி இப்போ மிதுன ராசி. ஜென்ம குரு இருக்கும் காலகட்டத்தில் இப்போ கஜகேசரி யோகம் வேலை செய்கிறது. யோகத்தின் உச்சங்க கஜகேசரி யோகம் இருப்பதுன்னா யானை தன் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு முன்னாடி பயந்துட்டு போகிற மாதிரி. இப்போ எவ்வளோ பெரிய வலிமையான எதிரிகளோ வலிமையான பிரச்சனைகளோ இருந்தாலும் பருதிமின் பழி போல் விலகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அப்போ சக்ஸஸ் ரேட் இருக்குது. இதுக்கு முன்னாடி சில மாதங்கள் இந்த வாழ்க்கை சொல்லியிருக்க முடியாது. தொந்தரவு பிரச்சனைகள் பல இருந்தது. அதை பற்றி பேசுவோம். இப்போ புலிப்பாணி பாடலில் என்ன வருதுன்னா, இந்த மிதுன ராசிக்கு குருவை சொல்லுவாங்க. கெடுதி மெத்த செய்யும் அந்தனர் அப்படிம்பார் யாரோ குரு உங்கள் ஜாதகத்தில். ஆனால் அது கேந்திரத்தில் இருந்தால் தான். இப்போ உங்களுக்கு தெரியும், 1ஆம் இடத்துல இருக்க திரிகோண கான்செப்ட் வரும். கேந்திரத்தில் இல்லை. அப்போ இவர் அள்ளி கொடுக்க இருக்கார். இதே கேந்திர திரிகோணத்தில் இல்லாமல் திரிகோணத்தில் இருந்து அள்ளி வீசிடுவாரம்மா. அப்போ இப்போ நடக்கக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். ப்ளஸ்ஸாக நமக்கு அடிஷ்னலாக இப்போ என்ன ப்ளஸ் அப்படின்னா புத ஆதித்ய யோகம். ரைட். ஃபஸ்ட்டு இந்த மாகாள அமாவாசை பற்றி பேசுகிறோம். இந்த மாகாள அமாவாசை பார்த்திங்கன்னா இந்த கிரகணங்கள் முடிந்து 14 நாளுமே அமாவாசை காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நம்ம இதில் இருக்கிற சகல பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படும். ஏன் இந்த வருஷம் இவ்வளோ ஸ்பெஷல்னா, இந்த கிரகணங்கள் தோஷ கிரகணத்திலிருந்து நிவர்த்தியாகி வரும் அமாவாசைங்க. அப்போ இந்த நேரத்தில் நம்ம செய்கிற முன்னோர்களுக்கு தேரும். பொதுவாக திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறதும்பாங்க. இப்போ தான் சார் ஆடி மாதம் கொடுத்தோம், தப்பே இல்லை. முன்னோர்கள் செய்கிறது ஒரு முறை வழிபாடு முறையில் செஞ்சு அவங்களுக்கு திதி, இல்லை முடிஞ்சால் காசி ராமேஸ்வரம் இல்லை நீர்நிலையத்தில் கொடுத்துட்டு வருவது சிறப்பாகும். இதை கொடுத்த உடனே நிச்சயமாக வாழ்வில் அனைத்து தடைகள் விளங்க. ஃபஸ்ட்டு நம்மகிட்ட மைனஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னாலே அடுத்த படிநிலை நோக்கி போகலாம். நிறைய பேர்த்துக்கு டவுட் வரும், தானம் உணவு தானம் கொடுக்கலாமா, எதை கொடுக்கலாமா? தைரியமாக பண்ணுங்கள். முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். திதி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 14 நாள் எப்போ வேணால் கொடுக்கலாம். ரைட். பிரம்மகுத்தி தோஷம் இதில் இப்போ பிரசனத்தில் போடும்போதே தெரியும். திதி கொடுக்கல, பிரம்மகுத்தி தோஷம் இருக்குது, கண்ணீர் விட்ட சாபம் இருக்குது, ஏதாவது எதிரிகள் தொந்தரவு இருக்கா, செய்வனை அது மாதிரி எதிரிகள் இருக்குது. இது மாதிரி பழுது பார்த்துடலாம். ரைட். இப்போ இந்த புத ஆதித்ய யோகம் புரட்டாசி மாதத்தில் செய்ய போகிற முதல்ல உங்கள் ராசி அதிபதி வெளுத்துட்டார். அது 4ஆம் இடத்துல இருக்குது. இடம், வீடு, வண்டி, வாகனம், பதவி சம்பந்தப்பட்டதில் வாய்ப்புண்டு. அப்போ நம்ம தேடி செல்லும் விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிற காலகட்டம். இப்போ முயற்சி பண்ணணும். இந்த மிதுன ராசிக்கு சில மாதங்களாக என்ன ஆகுனா, ஜானியர்னால் முடம் செலுக்கிற மாதிரிங்க. முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, அதே இடத்துல நிற்கிற மாதிரி இருந்தது. ஒன்று ஒத்துழைப்பு கம்மி, ஃபேமிலி சப்போர்ட்டும் கொஞ்சம் சரியாக வரல ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஒர்க் பண்ணுற இடத்துலையும் மிக சரியாக புரிஞ்சுக்கல. கமிட்மெண்ட் இந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் கமிட்மெண்ட்டு, சொந்த பந்தத்தில், இதில் உடல் தொந்தரவு வேறு சின்னது. இது அத்தனைக்கும் நடுவில் கஷ்டப்பட்டு செய்வேன், இருந்தாலும் ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட் உங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. மாபெரும் சபையனில் நீ நடந்தால் மாலைகள் விழும் காலகட்டம்ங்கிற மாதிரி சபைகள் உண்டு. ஆண் பெண் இருவருக்குமே இப்போ அங்கீகாரம் உண்டு, பதவி உயர்வு உண்டு. கவர்மெண்ட் எக்ஸாமில் இப்போ சூப்பராக இருக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ப்ரிப்ரேஷனுக்கு ஃபஸ்ட்டு உண்டு, பதவி உயர்வு உண்டு. இப்போ சங்கங்கள் சபைகள் இதில் உண்டு. ஆக ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குது, சூப்பராக பிடிச்சிக்கங்க. திதியெல்லாம் கொடுத்து அடுத்து குடும்ப ரீதியாக உங்கள் சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கார், குரு பார்க்குற குடும்ப ரீதியாக பெரிய மாற்றங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக விருத்தி உண்டு, கடன் அடைக்க வாய்ப்பு உண்டுங்க. பொதுவாக இவங்க 6ஆம் அதிபதி
செவ்வாய் அந்த சனி பார்த்துட்டு வக்ரம் பெற்ற சனி, வக்ரம் பெறாத சனி பார்த்தா கடன் பெருகிடும், வக்ரம் பெற்ற சனி கடனை அடைக்க வாய்ப்பு வந்துடும். இப்போ கடன் அடைத்து வெளியே வர இந்த ராசிக்கு அமைப்பு. கடன், அதாவது கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலங்கினான் இந்த மிதுன ராசிக்காரர்கள்னே சொல்லிடலாம். ஏன்னா இந்த ராசிக்கு அவமானம் பண்ண பிடிக்காது, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும், சொன்ன மாதிரி செஞ்சிடணும். பட் சில அவமானங்கள் இருந்தது இல்லையா? இப்போ கடன் அடைக்க வழி கொண்டு வருமானமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்துல மோகம், வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிற வேலைக்கு உங்களுக்கு அங்கீகாரம், நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். புதுசாக கற்றுக்க போகிறீங்க, புது விஷயங்கள் இருக்கும், அப்ரோச் நிறையா இருக்கும். மேலதிகாரிகள் சக நண்பர்கள் ஒரு நியூட்ரலாக போகிற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு கலகலப்பாக போகும் இந்த மாதம். இந்த மாதம் சந்தோஷமான மாதமாக இருப்பது மாற்றுக்கருத்தில். பொதுவாக ஜாபுகள் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அது அந்த லக்னம் தசாபுக்தி மற்ற அம்சம் பார்க்கணும். எப்பவுமே இந்த ஒரு ராசி மட்டும் ஒன்றை விட்டு இன்னொன்று போகக்கூடாது. ஏன்னா 6ஆம் அதிபதி தான் 2ஆம் இடத்தில் நீச்சம் அடையும். மிதுனராசிக்காரங்க வேலையை விட்டாங்கன்னா வாயால் தான் விட்டாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் இல்லையா? இவங்க லாபத்தை கொஞ்சம் பேசாமல் இருந்தாலே இது இருக்கும். நல்லா பேசுகிற ராசி தான். அவசரப்பட்டு பதில் சொல்லி வருமானத்தில் இருந்துடும், உறவுகள் இருந்துடும். அதை மட்டும் பார்த்துக்கங்க சார். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்ப்போம். இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை சுப பார்வையாக இருக்குது. இப்போ இங்கே கேள்வி தான் இருக்குது, குரு பார்க்குது அப்புறம் ஏன் கல்யாணம் நடக்கலாம், உறுதியாக மாட்டுது? ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஜாதக காலகட்டம் தசாபதி ரெண்டும் பாயிண்ட் சந்திக்கும் காலகட்டத்தில் திருமணம் சம்பவிக்கும். உங்கள் மனநிலைமையில் மாற்றமும் ஏற்படும். அப்போ ஃபஸ்ட்டு வேணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டுங்க ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சின்ன தோஷங்கள் இருந்தால் கோயில், ஒரு சில கோயில் குலங்கள், ஒரு சில தானங்கள் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நடக்கும். நான் நிறைய பேருக்கு சுயம்பர பார்வதி மந்திரம் திருமண தடையை போக்கும் மந்திரம், சுயம்பர பார்வதி மந்திரம் இது பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கு. ஒரு சிலர் நம்ம சொல்லுவோம், நல்லா கவனிக்கணும், ஒரு சில லக்ன ரீதியாக பார்த்துட்டு ஒரு சிலருக்கு ராகுகே தோஷம் தான் திருநாகேஸ்வரம் கொடுப்போம், ஒரு சிலருக்கு திருப்பாம்பரம் இருக்கும், ஒரு சிலருக்கு காளகஸ்தி வரும், ஒரு சிலருக்கு மங்களூர் அருகில் இருக்கிற குக்கே சுப்பிரமணியம். இது ஏன் மாறுதுன்னா நீர் தத்துவம் கிரகங்கள் தத்துவம்லாம் பார்க்கணும். அப்படி ஒரு டைம் போய்ட்டே சக்ஸஸ் ஆயிரும். அப்போ உடனே குருபலன் வந்தால் திரும்ப நடந்துருமா அப்படின்னு பார்த்தா 60 வயசாக்காரங்களுக்கும் குருபலன் இருக்குது, பிறந்த குழந்தைக்கு குருபலன் இருக்குது. குருபலன் அப்படிங்கிறது வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும், அது திருமணத்துக்கு மட்டுமல்ல, எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். பூர்வீக ரீதியான சம்பந்தம், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் உண்டு. மிதுன ராசிக்கு ஒரு யோகம்னா, சார் பூர்வீகத்தில் ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருக்குது, சொத்துக்கள் சம்மந்தம் இருக்குது, ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது சால்வ் பண்ண காலகட்டங்க. இப்போ இந்த ராசிக்கு 4ஆம் இடம் வலுத்திருக்கா, இந்த குருவி, பூனை, பெட் அனிமல்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், வளர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி. இல்லை வண்டி வாகனம், ஜென்ஸாக இருந்தால் வண்டி வாகனம், ஒரு டூர் போயிட்டு வரணும், லாங் ட்ரிப் போயிட்டு வரணும். இவங்களுக்கு இப்போ எமோஷனல் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா எல்லாமே பர்சனலாக எமோஷனல் எடுக்கிற காலகட்டங்கள். அந்த மட்டும் வேண்டாம், அதை பார்த்துக்கங்க. ரைட். முக்கியமாக யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ராசிக்கு 10ஆம் அதிபதி சனி வக்ரம் பெற்று 9க்கு செல்லும் பொழுது தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படும். அப்போ கோயில் குலத்துக்கு முன்னின்று செய்யக்கூடிய அம்சம் உண்டு. மனதில் நினைத்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். அது கூட அது முன்னோர்கள் திதியும் கொடுக்க சொல்லிட்டோம். பிரம்மகத்தி தோஷம் உண்டா அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். பொதுவாகவே உங்கள் ராசியில் குரு வரும் காலகட்டத்தில் சனி ஏதோ ஒரு வகையில் தொடர்பு தான் பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியாக வாய்ப்புகள் இருக்குது. பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ண சரியான காலகட்டமாக உண்டு. 3ஆம் இடத்தில் கேது பகவான் எப்போது பயணிக்கும் காலகட்டத்தில் இந்த கையெழுத்து வைக்கிறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, 3ஆம் இடம்ங்கிறது இஎம்ஐ சொல்லும், சிறு சேமிப்பு சொல்லும், சீட்டை சொல்லும். அப்போ இதெல்லாம் பார்க்கணும். மாணவர்களுக்கு நல்ல காலம். மாணவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா படித்து முடித்த வேலைக்கு போகிறோம். நிறைய பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க மிதுன ராசிக்காரங்க. சார் வேலை இல்லை, வேலையை விட்டுட்டோம், அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கும் வாய்ப்பு உண்டு. இதில் முக்கியமாக ஹெல்த் பேராமீட்டர், ஹெல்த் மருத்துவ செலவு சிறிது உண்டு. அதை மாற்றும் வழிவகைகள் என்ன பார்ப்போம். ஏன்னா 6ஆம் அதிபதி 5ல் பயணித்து சனியோட தாக்கணும், சின்ன தொந்தரவுகள் ஒன்று மாற்றி ஒன்று. இதில் இவங்க கொண்டு போய் மெடிக்கல் ஷாப் மருந்து கேட்டால் இந்த மருந்து இல்லை, வேறு மருந்து இருக்குது, பாதி கொஞ்சம் தான் இருக்குது. இப்படி டாக்டருக்கு இந்த டாக்டர் அந்த டாக்டர் ஒரு கன்ஃபியூஷன் நடந்துகிட்ருக்கும். ஜாதக ரீதியாக பார்க்கலாம் எந்த மருத்துவமனை, அது பெயர் அம்சம், பெயரியல் ஜோதிடம் மத்தியில் எடுப்பாங்க. எந்த பெயரில் போனால் எந்த இது அம்சம் இருக்குது, எங்கே போனால் சக்ஸஸ் ஆகும், எந்த மந்தில் முதல்ல ஆரம்பிக்கிற நட்சத்திரம் என்ன, இதெல்லாம் எதுக்குன்னா நமக்கு தேவை சக்ஸஸ் இல்லையா, இதெல்லாம் பார்க்கலாம். ஆக மொத்தம் ஒரு ஜாதகத்தை ஃபுல் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு சாதகங்கள் நிறையா உண்டு. நிறைய பேர் வெளிநாட்டு வாய்ப்புகள் நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. அந்த கலைத்துறையினர், சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு யோக பலன் பிறக்கிற காலகட்டம். ஆக கம்ப்யூட்டர் துறை, கவர்மெண்ட்டு, சினிமா இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப நாளாக விற்காது, இப்போ தான் விற்கும். 4ஆம் இடம் வலுத்துருச்சு.
அதை இடித்து கட்டுற செகண்ட் ஹேண்டு வாங்கி ஆல்ட்ரு பண்ணி விற்கிறதுன்னு சூப்பராக இருக்குது. நிறைய பேர் விவசாயிகளுக்கு நான் சொன்னேன், விவசாயம் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அது கொஞ்சம் ஜாதக ரீதியாக பார்த்தா தான் தெரியும். விவசாயிக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். பயிர் முதலீடு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பருவநிலைகள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் உலகத்தில் எல்லா காலம் நல்ல காலம் வரும். உங்களுக்கு செட் ஆகுமா, மெயின்டைன் பண்ண முடியுமா, அதெல்லாம் பார்க்கணும். ஆக மொத்தம் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்குது. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம்.